ஓம் சாந்தி. சிவபாபா நினைவிருக்கின்றதா? 22/1/26. பாபா ரொம்ப சிறப்பான முரளி, ரொம்ப ஆழமான முரளி சொல்கிறார். நம்மளுடைய கேரக்டரை நம்ம எப்படி சுதாரிச்சுக்கிறது, தெய்வீகமான நடத்தை. ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் எதை பார்க்குறாங்க, நம்ம எவ்வளோதான் ஞானம் கொடுத்தாலும் இவங்க எப்படி நடந்துக்கிறாங்கன்னு பார்க்குறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமானது நம்மளுடைய சோமானத்தின் பயிற்சி, திட உறுதியான எண்ணங்களின் முயற்சி. இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப ஆழமானது. பாபா தலைப்பு சொல்கிறார், மீட்டே பச்சே படாயி ஒரு தெய்வீ கேரக்டர்ஸ் கா ரெஜிஸ்டர் ரக்கோ. இனிமையான குழந்தைகளே, படிப்பு மற்றும் தெய்வீக நடத்தையினுடைய ரெஜிஸ்டரை வைங்க. रोज चेक करो कि हमसे कोई भूल तो नहीं हुई. தினம் சோதிச்சு பாருங்க, என் மூலமா ஏதாவது தவறு நடக்கவில்லை தானே. தவறாக நான் சிந்திக்கல இல்லையா, தவறாக பேசல இல்லையா, தவறாக நான் நடந்து கொள்ளவில்லையா. ஏன்னா ரொம்ப முக்கியமானது இதுதான். क्वेश्चन, तुम बच्चे किस पुरुषार्थ से ராஜாய் கா திலக் பிராப்த கர் சக்தே ஹோ. குழந்தைகள் எந்த முயற்சியால் ராஜ்ய திலகத்தை பிராப்தமாக அடைகிறீர்கள்? சதா ஆக்ஞாகாரி रहने का पुरुषार्थ करो. சதா ஆக்ஞாகாரி, கட்டளைப்படி நடப்பதற்கான முயற்சி செய்யுங்க. பாபா என்ன நமக்கு கட்டளை இடுகிறாரோ ஹாஞ்சி, அவ்வளோதான். உள்ளபூர்வமாக அதை ஏற்றுக்கொண்டு நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய பழக்கம் இருக்க வேண்டும். சங்கம் பர் ஃபர்மான் வர்தார் கா டிகா தோ தோ ராஜாய் கா திலக் மில் ஜாயேகா. சங்கம யுகத்தில் பாபாவின் கட்டளைப்படி நடக்கக்கூடிய திலகத்தை இட்டீர்களே ஆனால் ராஜ்ய திலகம் நமக்கு கிடைத்துவிடும். அதாவது ஸ்ட்ராங்காக பாபா நீங்கள் சொல்கிறபடி நான் நடப்பேன் என்ற உறுதியான எண்ணம் என்ற திலகம், அதை இடும்போது தான் ராஜ்ய திலகம் நமக்கு கிடைத்துவிடும். बेवफादार अर्थात आज्ञा को न मानने वाले तिलक ராஜாய் கா திலக் நகி பிராப்த கர் சக்தே. புறம்பாக நடக்கக்கூடியவர்கள், கட்டளையை மீறி செய்யக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர்களுக்கு இந்த ராஜ்ய திலகம் என்பது கிடைக்க முடியாது. ரெண்டாவது பாயிண்ட், कोई भी बीमारी सर्जन से छिपाओ नहीं. எந்த ஒரு நோயையும் சர்ஜன் டாக்டரிடம் மறைக்காதீர்கள். छिपाएंगे तो पद कम हो जाएगा. பகவான் சர்ஜன் சத்தியவாதி, அவர்கிட்ட மறைச்சிங்கன்னா பதவி குறைந்துவிடும். बाप जैसा प्यार का सागर बनो तो ராஜாய் கா திலக் மில் ஜாயேகா. பாபாவை போல அன்பு கடலாக நீங்கள் இருந்தீங்கன்னா ராஜ்ய திலகம் என்பது உங்களுக்கு கிடைத்துவிடும். நம்மளுடைய கேரக்டர் மேலே நம்ம கவனத்தை கொடுப்பது ரொம்ப ரொம்ப அவசியமானது. ஓம் சாந்தி. रूहानी बाप रूहानी बच्चों को समझा रहे. पढ़ाई माना समझ. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு சொல்வதாவது, படிப்பு என்றாலே சமஜ், புரிந்து கொள்ளுதலாகும். யதார்த்தத்தை யதார்த்தமாக ஏற்றுக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல். பச்சி சமஸ்தே படாய் போத் சஹேஜ் போத் ஊஞ்சி ஹே. நமக்கு தெரியும் இந்த படிப்பு ரொம்ப சகஜமானது, எவ்வளோ ஈஸியோ அந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட். பரன் और बहुत ऊंच पद देने वाली, உயர்ந்த பதவி அளிக்க வல்லது அது. அப்படிப்பட்ட பாடத்தை பாபா நமக்கு கற்றுத்தருகிறார். ये सिर्फ तुम बच्चे ही जानते हो, पढ़ाई हम विश्व का मालिक बनने लिए पढ़ रहे हैं. இதை நம்ம மட்டும்தான் தெரிஞ்சு படிக்கிறோம். இந்த படிப்பு படிப்பதால் விஸ்வத்தின் எஜமானனாக ஆகிறோம். அதற்கான பாடத்தை பகவான் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். पढ़ने वालों को बहुत खुशी होनी चाहिए ना. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் அல்லவா.
கித்தனி உஞ்சி படாய் நினச்சி பாருங்க. வியந்து போகணும். அப்பா, எப்படிப்பட்ட அழகான ஆழமான படிப்பு, எவ்வளோ சகஜ படிப்பு, எவ்வளோ பலன் கொடுக்கக்கூடிய படிப்பு இது. வஹி கீதா எபிசோடு பீஹே, அதே கீதையினுடைய பகுதி இது. சங்கம் யுகு பீஹே, சங்கம யுகமும் இதுதான். கீதை நடக்கக்கூடிய இடமும் இதுதான். பச்சே ஜப் ஜகே ஹோ பாக்கி சப் சோயே படே, गायन भी है ना, माया की नींद में सोए पड़े, तुमको बाबा ने आकर जगाया है. பாபா சொல்றார், குழந்தைகளை நீங்கள் விழித்து விட்டீர்கள், எழுந்து விட்டீர்கள். அறியாமை என்ற மாயாவினுடைய உறக்கத்தில் தூங்கி கொண்டிருந்தீர்கள். பாபா உங்களை விழிக்க வைத்து விட்டார். சிர்ஃப் ஏக் பாத் பர் சம்ஜாத்தே. பாபா விழிக்க வைத்து ஒரு விஷயத்தை புரிய வைக்கிறார். मीठे बच्चे, याद की यात्रा के बल से तुम सारे विश्व पर राज्य करो. என்ன சொல்லி கொடுக்கிறார் எழுப்பி? குழந்தை, இனிமையான குழந்தையே, நினைவு யாத்திரையின் பலத்தால் நீ உலகத்தை ஆளப்போகிறாய். இதை மட்டும் நீ தினம் நினைங்கிறார் பாபா. இதன் மூலமாக அநேக விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த படிப்பில் நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களை பாபா சொல்கிறாருங்கிறத நம்ம புரிந்து அதுக்கு தாந்தார் போல் நம்ம பயிற்சியை செய்ய வேண்டும். अब बाबा कहते हैं, अपना कल्याण करना चाहते हो, ஸ்ரீமத் பர் சலோ. குழந்தைகளே, பாபா கூறுகின்றார், அப்பா கூறுகின்றார், ஸ்ரீமத் படி நீங்கள் நடந்தால் உங்களுக்கு நன்மை செய்வாய். நன்மை உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்களா? விரும்புகிறீங்களா? நான் நல்லா இருக்கணும்னு, எனக்கு நான் நன்மை செஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? பாபாவுடைய கட்டளைப்படி நடக்க வேண்டும். தெய்வீ குண் தாரன் கரோ, தெய்வீக குணத்தை கொண்டு வாங்க. குரோது கர்ணா தெய்வீ குண் நஹி ஹே, கோபப்படுதல் தெய்வீக குணம் அல்ல. அசுரி குண் ஹோ ஜாதா, கோபப்படுபவர்கள் அசுரத்தன்மை மிக்கவராக இருக்கிறார்கள். कोई क्रोध करे तो तुम चुप कर देना चाहिए. யாராவது உங்களிடம் கோபப்பட்டால் நீங்கள் அமைதியாக இருந்துவிட வேண்டும். ரெஸ்பான்ஸ் நஹி கர்னா சாஹியே, பதில் எதுவுமே பேசாமல் இருக்கணும். ஹரேக்கி சலன் சே சமஜ் சக்தே அவகுண் தோ சப்மே ஹேனா. ஒவ்வொருத்தவங்களுடைய நடத்தை வச்சு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் ஞானம் கொடுக்குறார். ஞானம்னாலே ஃபஸ்ட்டு என்ன சொன்னார்? சமஜ், புரிந்து கொள்ளுதல். அவகுணங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மளை ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். कोई क्रोध करते उनके शक्ल तांबे जैसे हो जाती है, मुख से बाम चलाते. கோப்படுறவங்க முகம் செவந்து போயிடுது, வாயிலேருந்து பாமாக வெளியாகுது. இப்போ எவ்வளோ துக்கம் இருக்கும் பாருங்கள். பாம் போட்டால் எப்படி சாம்பலாயிடுது இல்லையா? அந்த மாதிரி வாயிலேருந்து வரக்கூடிய விஷயத்தால் அடுத்தவங்க எவ்வளோ சிரமப்படுவாங்க. ஆகவே பாபா என்ன சொல்கிறாரு? நம்மளுடைய கேரக்டர் நல்லா இருக்கணும். தாரணைக்கான முதல் பாயிண்ட், ஸ்ரீமத் பர் சல் அப்னி புத்தி சாலிம் ரக்னி ஹே. ஸ்ரீமத் பாபாவின் கட்டளைப்படி நடந்து புத்தியை மிக நன்றாக வைத்து கொள்ள வேண்டும். ஸ்திதி நல்லா இருக்கணும். कोई भी अवज्ञा नहीं करनी है, எதையுமே புறம்பாக செய்யக்கூடாது. क्रोध में आकर मुख से बाम नहीं निकालो, चुप रहना. கோபத்துக்கு வசப்பட்டு வாயிலிருந்து பாம் போல எதுவுமே போடாதீங்க, ரொம்ப திட்டக்கூடாதுன்னு சொல்கிறார். அமைதியாக இருக்க வேண்டும். நெக்ஸ்ட் பாயிண்ட், தில் से एक बाप की महिमा करनी है. உள்ளத்தால் ஒரு பாபாவின் மகிமையை செய்யுங்க, புகழ் பாட வேண்டும். ஸ்புராணி துனியா से ஆசக்தி प्यार नहीं रखना है. இந்த பழைய உலகத்தின் மீது பற்றோ அன்போ இருக்க வேண்டாம். बेहद का வைராகி நிர்மோகி பன்னா ஹே. எல்லையற்ற வைராகியத்தை உடையவராகவும் மோகமற்றவர்களாகவும் இருக்க வேண்டும். பாபா வரதான் கொடுக்குறாங்க. யாதுக்கே ஆதார் துவாரா மாயா கி कीचड़ से परे रहने वाले सदा चीयरफुल भव. நினைவினுடைய ஆதாரத்தின் மூலமாக மாயாவின் குப்பையிலிருந்து சகதியிலிருந்து கடந்து இருக்கக்கூடிய சதா சியர்ஃபுல் பவ
மகிழ்ச்சி நிரம்பியவராக ஆகுங்கள். சியர்ஃபுல். कोई किसी भी बात सामने आवे सिर्फ बाप को ऊपर छोड़ दो. बाप के ऊपर छोड़ दो. எந்த ஒரு விஷயம் உங்க முன்னாடி பிரச்சனை கொண்டு வந்தாலும் பாபா முன்னாடி அதை ஒப்படைச்சிருங்க. ஜிகர் சே கஹோ பாபா. எந்த விஷயம் வந்தாலும் மனசால உள்ளபூர்வமா சொல்லுங்க பாபா. तो बात खत्म हो जाएगी. அப்போ விஷயமே முடிஞ்சு போயிடும். பாபா சப்த தில் சே கேனா கி ஜாது. பாபாங்கிற சப்தத்தை உள்ளத்திலிருந்து சொல்வது தான் மந்திரமாகும், மந்திர சக்தி. மாயா पहले पहले बाबा को ही बुलाती है. மாயா ஃபர்ஸ்ட் பாபாவை மறக்க செய்து. सिर्फ इस बात पर अटेंशन दो कमल पुष्प के समान अपने को अनुभव करेंगे. இந்த விஷயத்துல மட்டும் நீங்க கவனம் கொடுத்தீங்கன்னா தாமரை புஷ்பத்துக்கு சமமாக உங்களை डिटैच्डाக அனுபவம் செய்வீங்க. याद के आधार पर माया के समस्याओं की कीचड़ से सदा परे रहेंगे. பாபாவோட நினைவின் ஆதாரத்தால மாயாவினுடைய குழப்பத்திலிருந்தும் தேவையற்ற எண்ணங்களிலிருந்தும் விடுபட்டு இருப்பீர்கள். கபி கிசி பி பாத் மே ஹல்சல் மே நஹி ஆயேங்கே. ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலும் குழப்பத்தில் வரமாட்டீர்கள். சதா ஏக் ஹி மூடு ஹோகி. சியர்ஃபுல். சதா ஒரே மனோநிலை இருக்கும், ஒரே முகத்தோற்றம் இருக்கும், எப்பொழுதுமே சியர்ஃபுல்லாக இருப்பீர்கள். ஸ்லோகன். पवित्रता की धारणा व धर्म को जीवन में लाने वाले ही महान आत्मा. தூய்மையை தாரணை செய்வதும் தர்மத்தை வாழ்க்கையில் கொண்டு வருபவர்களே மகான் ஆத்மா ஆகின்றனர். அவ்யக்த இஷாரா. அதாவது இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தியின் அனுபவத்தை செய்ய வேண்டும். தன்னைத்தானே பந்தனத்திலிருந்து விடுவித்தவராக ஆக்க நம்மளுடைய நடத்தை மற்றும் கடின சன்ஸ்காரத்தை மாற்றிக்கொள்வதுதான் உகந்தது. பந்தன் டால்னே வாலே அப்னா காம் கரே. பந்தனம் கொடுக்கக்கூடியவங்க அவங்க வேலையை செய்வாங்க. ஆப்பா அப்னா காம் கரோ. நீங்கள் உங்கள் வேலையை செய்யுங்க. அதிலிருந்து விடுபடுறது நம்ம வேலை. உன்கே காம் கோ தேக் கபராவோ நஹி. பந்தனம் கொடுக்கக்கூடியவங்களுடைய வேலையை பார்த்துட்டு நீங்கள் பயப்படாதீங்க. ஜித்னாவும் அப்னா काम फोर्स से कर रहे आप अपना फोर्स से करो. அவங்க வேலையை ஃபோர்ஸாக செய்கிறாங்க தீவிரமாக. நீங்கள் உங்கள் வேலையை அதை விட தீவிரமாக செய்யுங்க. உனக்கு குண் ஊட்டாவோ. யார் தடை கொடுக்குறாங்களோ அவங்களுடைய குணத்தை பாருங்க. கேஸே அப்பனா காரியம் கர்றீங்க. அவங்க பாருங்க எப்படி தன்னோட வேலையை ரொம்ப ஸ்ரத்தையோடு செய்கிறாங்க. அபி கரோ. அப்போ நானும் என்னோட வேலையை, என்னோட தர்மத்தை நானும் விடக்கூடாது. என்னோட வேலையை நானும் செய்யணும். அப்போ அதில் நீங்கள் மும்மரமாக இருக்கணும். अपने को बंधनों से मुक्त करने की युक्ति रचो. அவங்க பந்தனத்தை இழுத்து போடுறதுல, பந்தனத்தில் மாட்டி வைக்கிறதுல முயற்சிக்கிறாங்க. நீங்கள் எப்படியெல்லாம் அதிலிருந்து விடுபடுறதுன்னு நீங்கள் யுக்தியை கொண்டு வர வேண்டும். ஓம் சாந்தி.